நான் இன்னைக்கு வந்து ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். மும்பை என்ன ப்ரோ இங்க பாரு ப்ரோ. இது போதும் ப்ரோ. மும்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. மும்பை பத்தியா? பாவம் உள்ள அழுதுட்டு இருக்காங்க. ரூம்ல இன்னொரு ஜெர்சி இருக்கு, சிஎஸ்கே ஜெர்சி. அதை போட்டு மாதிரி சமாதானம் அவ்வளவுதான். அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். அது எப்பயும் நடக்கிறது தான். 13 லீக்ஸா 13 சீசன் தான் நடக்கிறது தான். இப்பயும் நடக்கிறது நடந்துருச்சு. மும்பை சம்பவம் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். சென்னையோட கிங்ஸ் இந்த எனர்ஜி பாம்பேது இல்ல. பொட்டு வச்ச தங்க ஊருக்கு நீ மகுடா. டிராஃபி அடிக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல, மும்பை ஆர்சிபி ரெண்டு பேரும் அடிக்கும். சரி, மும்பை தானே நீங்க? ஆமா, ஆமா. என்ன ஒரு இது தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க டீம்ல? மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி தான் தப்பு. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம். எதனால மும்பை தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ப்ரோ ஒரு பேட்டிங் பவர் கம்மியா இருக்கு, பிளஸ் ஸ்பின்னர்ஸை கரெக்டா டேக் ஆன் பண்ணல. பட் பவுலிங் டைட் கொடுத்தாங்கல்ல, பெருமை விஷயம். நல்லாவே டெபியூட்டன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. 30 லட்சம் ரூபாய்க்கு எடுத்த விக்னேஷ் வந்து பயங்கரமா 3 விக்கெட், முக்கியமான விக்கெட் கண்டிப்பா எடுத்து கொடுத்தாரு. பட் லக்கி சாம் ஹார்திக் பாண்டியா இல்லங்கிற ஒரு குறையா? ஒரு பேட்டிங் கண்டிப்பாவே கம்மியா இருந்தது. அவர் இருந்திருந்தா மேபி கொஞ்சம் ஸ்கோர் இன்னுமே கொஞ்சம் ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆடனா வந்திருக்கும். அப்போ டிஃப்ரெண்டா இருந்திருக்கும். இப்போ மும்பை இந்தியன்ஸ் வந்து அடுத்த மேட்சுக்கு சக்சஸ் நோக்கி தயாராகட்டும், அது ஓகே செகண்டரி. இன்னைக்கு நைட் நீங்க எப்படி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எதிர்கொள்ள தயாராக போறீங்க? வழக்கம் போலதான். வெள்ளத்தொழியை காமிச்சிட்டு போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். டி ஷர்ட்டை மாத்திருவா வீட்டு. இப்போ ரூம்ல இன்னொரு ஜெர்சி இருக்கு, சிஎஸ்கே ஜெர்சி. அதை போட்டு மாதிரி சமாதானம் அவ்வளவுதான். ஓகே, சிஎஸ்கே டீமோட ஸ்ட்ராங்னஸ்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ அவங்க ஸ்பின்னர்ஸ் நூர் அகமது நல்ல ஸ்பின்னர்ஸ். அதுக்கப்புறம் 2 பேட்ஸ்மேன்ஸ் லெஃப்ட்ல ருத்ராஜ் ஒன்னு, இப்போ ரச்சின் ரவீந்திரா அவர் நல்லா சூப்பரா ஆடி கொண்டு போனாரு. அப்ப அவர் விக்கெட் கொஞ்சம் முன்னாடி விழுந்திருந்ததுன்னா கேம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணது எவ்வளவு ஹாப்பி? அதுவும் மும்பைங்கிற ஒரு மோஸ்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ப்ரோ. ரொம்ப ஹாப்பி, கண்டிப்பா ஸ்பெஷல் மூமெண்ட். அதுவும் கடைசியில நம்ம தோனி வந்து ஸ்டேடியம், அதுக்கு அந்த மூமெண்ட்காக எல்லாம் வெயிட் பண்ணாங்க. கரெக்டா அது நடந்துருச்சு. அண்ட் ஸ்பெஷல் மென்ஷன் டு ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஓகே, நல்லா போட்டது. மும்பையிலுமே வந்து பவுலிங் நல்லா போட்டாங்க, பட் ஸ்கோர் லோல இருந்ததுனால மேபி சிஎஸ்கேக்கு ஈஸியா இருந்துச்சா? ஏன்னா லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போச்சுல்ல மேட்ச். ஆமா கண்டிப்பா. ஏன்னா பொதுவாகவே நம்ம சேப்பாக்கில் ஸ்கோர் பண்றது கஷ்டம். அது 150ங்கும் போது ஆக்சுவலா லைக் நமக்கு கரெக்டான ஸ்கோரா இருந்துச்சு சேஸ் பண்றதுக்கு. நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணீங்க. தோனி இறங்குவாருன்னு நினைச்சீங்களா ஃபர்ஸ்ட்? ஏன்னா இவங்களே அடிச்சு முடிச்சிருவாங்க போல அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இறங்கணும்னு எவ்வளவு ஹாப்பியா இருந்தது? ரொம்ப ஹாப்பியா. அடிச்சு தூள் கிளப்பிட்டோம். எஸ், தோனி இறங்குவாங்க அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்த்தது அதானே. ஸோ லாஸ்ட் ஓவர்ல என்ட்ரி கொடுத்து ஆக்சுவலி அஸ்வின் பேடப் பண்ணியிருந்தாரு. ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. கடைசியில தோனி வந்து கலக்கிட்டாரு. அந்த பாட்டு ஒண்ணு போட்டாங்க, நீ பொட்டு வச்ச தங்க கூட. அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்தது தானே எல்லாருமே. வேற லெவல் வைப். அனிருத் ஆல்ரெடி ஒரு செட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எல்லாமே டாஸ் வின் பண்ணதுல இருந்து எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. நடுவுல கொஞ்சம் ரன் ரேட் குறையும் போது லைட்டா அள்ளு இருந்துச்சு. பட் ஆனாலும் நம்பிக்கை இருந்துச்சு. மும்பை டஃப் கொடுத்தாங்கல்ல, ஒரு கொடுத்தாங்க. பிச்சும் அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ குட். எதனால வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க சிஎஸ்கே இன்னைக்கு மேட்சை? என்ன ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு நினைக்கிறீங்க டீம்ல? ஃபர்ஸ்ட் ரன்னை கம்மியா மும்பை அடிக்க விட்டதே ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். சேசிங் வந்து டஃப் கொடுத்தாங்க. மும்பை நல்ல ஃபீல்டிங் பண்ணாங்க, பட் அடிச்சிட்டோம். அதான் சிஎஸ்கே. ரச்சின் 50 அச்சாரா, கைக்வாட் 50 அச்சாரா, கேப்டன்சி செமையா பண்ணாரா, தோனி ஆடினாரா, அவ்வளவுதான். ஒரு பால் அவ்வளவுதான், அது போதும். மும்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருந்தாங்க. மும்பை பத்தியா? பாவம் உள்ள அழுதுட்டு இருக்காங்க. ஆர்சிபி மாதிரி இல்லனாலும் ஒரு அளவுக்கு ஆடலாங்களா, அது போதும். 2021 சீசனுக்கு அப்புறமே ரொம்ப வீக்கா இருக்காங்க மும்பை. ஏன்னா அவங்க மும்பையோட லெகசி நீங்க பாத்தீங்கன்னா 2013ல இருந்து எஸ்பெஷலி கரெக்டான ஸ்கவுட்டிங் பண்ணி கரெக்டான பிளேயர்ஸை பிக் பண்ணி பேக் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா, கிருணால் பாண்டியா எல்லாரும் கொண்டு வந்தாங்க. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல அவங்க அதை பண்ணவே இல்லை. பிளேயர்ஸை மாத்திக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லா. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ராமன்தீப் சிங் கல்கட்டாக்கு ஒரு மெயின் பிளேயரா இருக்காரு. அவரை வந்து அவங்க மும்பை ஒரு ஃபியூ இயர்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க, அவரை பெருசா ஆட வைக்கல. அன்ஷுல் கம்போஜ் இப்போ சிஎஸ்கே ஸ்குவாட்ல இருக்காரு, அவரையும் வச்சுட்டு இருந்தாங்க, அவரை வச்சு எதுவும் பண்ணல. நேஹல் வதேரா இருந்தாரு போன வருஷம், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தாரு மும்பைக்கு, அவரையும் வந்து விட்டுட்டாங்க. ரோஹித் சர்மா 10 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவர் இல்ல. அவர் ஃபார்ம்ல பயங்கர டிப் இருக்கு. மும்பை மோசமா ஆடினதுனால சிஎஸ்கேவோட இந்த ஃபால்ஸ்லாம் பெருசா தெரியல. அண்ட் ரச்சீந்திரன் வந்து நின்றுட்டாரு, அண்ட் கைக்வாட் ஸ்டார்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்மளுமே அடி வாங்கியிருப்போம். பட் போலிங் வாஸ் குட், கரெக்டா பண்ணாங்க. பட் இதே போலிங் வந்து நம்ம அதர் கண்டிஷன்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. தோனியை கடைசியா பார்த்தாச்சு. So it was pretty good. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? அந்த பொட்டு வச்ச தங்க கூட பாட்டுலாம் போட்டுல இன்ட்ரோ கொடுத்தாங்கல. எக்ஸ்பெக்டட் தான், பட் ஆனா லைக் more kudos to Gaikwad and Rachin more than everything else. So good match. தோனி வந்தது தான் ப்ரோ ஹாப்பி. அது போதும் ப்ரோ. டாட் அடிச்சாரோ 6 அடிச்சாரோ அது மேட்டர் இல்ல. வந்ததே பெரிய விஷயம் ப்ரோ.
அவ்வளவுதான் ப்ரோ நம்மளுக்கு தான் ப்ரோ இந்த வருஷம் வின் பண்ணிருக்காங்களா சொல்ல அது மும்பை அடிச்சிருக்காங்க ப்ரோ மும்பை என்ன ப்ரோ இங்க பாரு ப்ரோ ப்ரோ இது போதும் ப்ரோ அது போதும் ப்ரோ டோனி என்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனா எல்லாரும் ஜடேஜா அவுட், எப்பயும் போல ஜடேஜா அவுட் எதிர்பார்த்தோம். அதே தோனி மாதிரி வந்து out அந்த பொட்டு வச்சு தங்க சொல்லவே முடியாது ப்ரோ. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் ப்ரோ, வேற லெவல் இருந்துச்சு. மும்பை ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துருக்காங்க. அது எப்பயும் போல நடக்கிறது தான் ப்ரோ. Correct. அது நம்ம கிட்ட சேப்பாக்கலாம் ஜெயிக்க முடியாது ப்ரோ. ஓகே தேங்க் யூ. அது எப்பயும் நடக்கிறது தான். 13 லீக்ஸா 13 சீசன் தான் நடக்கிறது தான். ஆமால இப்பயும் நடக்கிறது நடந்துருச்சு. எங்க அண்ணன் ஹர்திக்கும் பூம்ராவும் இல்ல வந்திருந்தாரு. வந்திருந்தா ரோஹித் சர்மான்னு சொல்லிருப்பாங்க ப்ரோ. தோத்ததனால பூம்ராவை சரி ஏன் மும்பை இன்னைக்கு தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? எதுல வீக்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு சைடுமே தான். வீக் தான். சென்னை கூட இல்ல ரெண்டு சைடுமே தான். ஆமா மும்பை சம்பவம் பண்ணியிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊர்லயே வச்சு அடிச்சிருக்கோம். சென்னைக்கு விசில் போடுங்க தல. செம்ம மேட்ச், ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வந்தோம். செம்ம ஹாப்பி. நல்லா தரிசனம் பார்த்துட்டோம் ப்ரோ, அதற்கும் சந்தோஷம் ப்ரோ. நல்லா ஆடுவாரான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருந்தோம், ஆடிட்டாரு. இறங்கின உடனே செம்ம ஹாப்பி. காது வலிக்குது ப்ரோ, அந்த அளவுக்கு சவுண்டு, செம்மையான சவுண்டு ப்ரோ. சென்னையோட கிங்ஸ் இந்த எனர்ஜி பாம்பேது இல்ல. இல்ல ஓகே அவங்க பேட்டிங்ல முதல்ல they didn't score too much. ஸ்கோர் கம்மியா இருந்ததுனால ஈஸியா இருந்தது. இருந்தது. சென்னையோட ஸ்ட்ராங்னஸ் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ருத்ராஜ் வந்து அவரும் நல்லா விளையாண்டாரு. டீம் ரவீந்திரா ஒரு ஓப்பனிங் டீம் ஸ்பிரிட் நல்லா இருக்கு. எல்லாரும் ஜாயிண்டா இருக்காங்க, இண்டிவிஜுவாலிட்டி இல்ல. எல்லாரும் அவங்கவுங்க பண்ண மேட்ச் ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. தோனியோட தரிசனம் கிடைச்சிருச்சு. லாஸ்ட் டைம் வந்த கிடைக்கல, இந்த வாட்டி வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பி. தோனி கோச்சா வராரு. இந்த மேட்ச் அஸ்வின் bowling கோச்சா வராரு. அவ்வளவுதான். சிஎஸ்கே தான் கண்டினியூஸா கபடி போகுது. அடிக்கும் நம்பிக்கை, அதுதான் எல்லாம். அவ்வளவுதான். கரெக்ட். ஆர்சிபி ஓரமா உட்காந்துருக்கோம், மும்பை இந்தியன்ஸ் ஓரமா உட்காந்துருக்கோம். ரோஹித் சர்மா பரவாயில்ல, அவரு டக் அவுட் ஆயிட்டாரு. ஆமா டீசெண்டா நான் கிளம்புறேன்ட்டாரு. எப்படி கலீல் அஹ்மத் பாத்ல இப்படி அடிச்சாரு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான் ப்ரோ, வயசாயிடுச்சுன்னு ஒத்துக்கணும். தலை தான், தொண்டை போயிருச்சு ப்ரோ. தலை எப்பவுமே தலை தான். தலைவன் வர்றப்போ பொட்டு வச்ச தங்க குடத்தை போட்டானுங்க ப்ரோ. அதுக்கு பேர் தான் ப்ரோ பீக் மேல் ஹாப்பினஸ்ன்றது. ஒரு கிரிக்கெட் சம்பவத்துக்கு வெயிட்டிங் ப்ரோ, அதோட முடிஞ்சது. கரெக்ட் இல்ல? வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மும்பை அடிச்சது எவ்வளவு ஹாப்பியா ப்ரோ, இருக்கு? இந்தியா vs பாகிஸ்தான் சத்தியமா ப்ரோ, சத்தியமா சொல்றேன், நான் இன்னைக்கு வந்து ரொம்ப நிம்மதியா தூங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து அவனுங்க நமக்கு கொடுத்த இது வந்து வேற மாதிரி. கடைசி ஒரு 6 மேட்சா நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப அப்படியே உச்சகட்ட சந்தோஷமா இருக்கு. மும்பை அடிக்கிறது வந்து ஒரு தனி ஃபீலிங் ப்ரோ. எனக்கு இந்த வருஷம் கூட எனக்கு டிராஃபி அடிக்கிறதெல்லாம் மேட்டர் இல்ல. மும்பை ஆர்சிபி 2 பேரும் அடிக்கணும். 2 மேட்ச்லயும் 4 8 பாயிண்ட் எடுக்கணும், அதுதான் மேட்ரு. அந்த இது எடுத்தா எனக்கு போதும். டிராஃபின்றது பவுனஸ் தான் இந்த வருஷம் எனக்கு. அவ்வளவுதான். ருத்ராஜ் ஒரு நல்ல ஸ்டார்ட், ரச்சின் ஒரு சைடு ஆங்கர் இன்னிங்ஸ் போட்டாரு. 2 பேருமே வந்து வேற மாதிரி போட்டாங்க. அதுவும் அந்த இந்த வந்து இந்த ஃபாஸ்டிங் டைம்ல 2 பேருமே வந்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் வந்து பெரிய விஷயம். பிளஸ் வந்து ஒரு 150ன்ற போது ரச்சின்ரா இந்த ஒரு சைடு செகண்ட் ஃபீல்டில் ஆடுறது, ருத்ராஜ் வந்து அட்டாக் பண்றதெல்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து மிடில் ஆர்டர் கொஞ்சம் மிடில் ஆர்டர், ஆமா, திருப்பதியும் ஹூடாவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா. ஆமா, ஏன் ஓப்பனிங் காம்பினேஷன் மாத்துறாங்கன்றது தெரியல. பழைய மாதிரி ருத்ராஜும் ரச்சின் ரவீந்திராவுமே இறங்கி இருக்கலாம். சரி பாப்போம், என்ன விஜய் சங்கர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல பிக்கப் தான் ப்ரோ. இன்னும் அப்கமிங் டேஸ்ல கண்டிப்பா ஆடுவாங்க. கண்டிப்பா தருவாங்க. பவுலிங் நல்லா இருக்கு. பவுலிங் நல்லா இருக்கு ப்ரோ. பவுலிங் வந்து பவர் பிளேல வந்து நமக்கு கலீல் அகமது வந்து ஒரு சைடு நல்லா போட்டுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஆஷன் இருக்காரு. ஆஷன் ஒரு பக்கம், அஸ்வின் ஒரு பக்கம். பத்திரானா இன்னும் வரல. பத்திரானா வந்தாங்கன்னா இன்னுமே நமக்கு டெத் பவுலிங்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லிஸுமே சூப்பரா தான் போட்டாரு. எல்லிஸுமே டெத் ஓவர நல்லா போட்டாரு. பட் பாப்போம், இனி கண்டிப்பா அடுத்தடுத்த மேட்ச்ல வெள்ளிக்கிழமைக்கு தான் ப்ரோ வெயிட்டிங். வெள்ளிக்கிழமை ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் இருக்கு. மே 18 எல்லாருக்கும் அடிச்சு ஆண்டு போறோம். ஆப்போசிட்ல என்னதான் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும், ரோஹித் சர்மா இல்ல, ஹிட்மேன் பும்ரா இல்லன்னு இருந்தாலும் சென்னை அவங்க கேம் ஆட்டாங்க. ஸ்பின் ட்ரையோ தான். அவங்க சொன்ன மாதிரி தான், எங்கள்கிட்ட பிளே ஆஃப்ஸ் மட்டும் தான் தாண்ட முடியும், மேட்ச் முடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஆல் அவுட் ஆகுறது ரொம்ப பெரிய விஷயம் தான் தோணுச்சு. பேட் லக் ஃபார் மும்பை இந்தியன்ஸ், அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ரோஹித் சப்போர்ட் பண்ணல, நீங்க சொல்ற மாதிரி பூம்ரா இல்ல, யாரு நம்ம ஹர்திக்கும் இல்ல. ரோஹித்துக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவரோட ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்துருக்கணும்னு எனக்கு தோணுது. அவர் ஃபீல்ட்ல இருந்தா மேபி கேப்டன்ஷிப்ல ஹெல்ப் பண்ணிருக்கலாம். T20 வேர்ல்ட் கப் அடிச்ச கேப்டன், சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்ச கேப்டன், அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் டீமுக்கு. அவரை இம்பாக்ட் பிளேயரா மாத்துறது வந்துட்டு எனக்கு தெரியல. மேபி அதனால அது ஒரு டிராபேக்கா தோணுச்சு எனக்கு. அது எனக்கு ஒரு டிராபேக்கா தோணுச்சு. சஹார் வந்துட்டு நைஸ் ஃபேர்வெல் ஃபார் சஹார், நல்ல ஒரு ஃபேர்வெல் மாதிரி இருந்தது. ஸோ ஹார்ட் லக்.
எவ்ரிதிங் இஸ் a part of game. So நல்லா இருந்தது. ஆனா நைஸ் ஃபீல். பொட்டு வச்ச தங்க கூட இஸ் த ஹைலைட். கடைசி 4 ரன்ல வந்த மனுஷன் வச்சு செஞ்சுட்டாரு. கதறுது. Dhoni விளையாடின லாஸ்ட் இன்னிங்ஸ் வாஸ் குட். ஹாப்பி. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கோம். எப்படி இருக்குது? வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் மேட்ச் எங்களுக்கு பூஸ் இல்ல சாமி குட்டுறீங்களா? ஓகே. என்ன வீக்னஸா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பவுலிங் என்ன ப்ரோ நீ பொட்டு வச்ச தங்க கூட ஊருக்கு நீ மகுடா. அவன பேச விடுவோம் ப்ரோ. ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஹார்திக் பாண்டியா வந்துட்டானா இருக்கிற என்ன பேசுறேன் ப்ரோ. எதனால? அதாவது ப்ரோ, ஹார்திக் பாண்டியா உள்ள வந்துட்டானா ஸ்டெபிலிட்டி கிடைச்சிரும் ப்ரோ. Okay. ராபின் மின்ஸ் வெளிய போய்டும், ஹார்திக் பாண்டியா வந்துருவான். ஓகேவா? பும்ரா வந்துட்டானா அவ்வளவுதான் ப்ரோ. ஒண்ணுமே சிம்பிள். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துறோம். ஓகேவா? ரோஹித் சர்மா டக்கர் இது வரைக்கும் யாராலுமே வந்து ரோஹித் சர்மா பத்தி பேசுறாங்க கண்டியே. நல்லா இருந்தமா, நல்லா ஜெயிச்சமா, ஹாப்பியா போயிடணும் ப்ரோ. ரோஹித் சர்மா பத்தி பேசக்கூடாது. ரோஹித் சர்மா பத்தி பேசக்கூடாது. நம்மளா கடவுளே சிஎஸ்கே வேற லெவல் ப்ரோ. ஆனா அந்த மும்பை ஃபேன் கூப்பிட்டு எதனால ஃபைனல்ல பாத்துக்கலாம். ஓகேவா? அதான் ப்ரோ, ஹார்திக் பாண்டியாவும் ஃபைனலே வர மாட்டாங்க ப்ரோ. இதே வேலையா போச்சுருவோம். மேட்ச் வந்துட்டா போதும். ஹார்திக் பாண்டியா பும்ரா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி குடுறோம்னு சொல்லுவாங்க. சாமி குடுறாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச் சாமி குடுறாங்களா? ரெண்டாவது மேட்ச் சாமி குடுறாங்க. அவ்வளவுதான். சரி, மும்பை தானே நீங்க? ஆமா, என்ன- ஆமா. என்ன ஒரு இது தப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க டீம்ல? மும்பைக்கு சப்போர்ட் பண்ணி தான் தப்பு. இல்ல ப்ரோ, மும்பைக்கு சப்போர்ட் பண்ணதா பெரிய தப்பா இருக்கு. ரோஹித் சர்மா பேட்டிங் பாருங்க, டென்ஷன்ல டீ-ஷர்ட் கலாய்ப்பாங்கன்னு கண்டிப்பா டீ-ஷர்ட் என்கிட்ட இருக்கு. பாத்துங்க. நான் மும்பை தான் பாருங்க. நல்லா ஓவர் நிம்மதியா இருந்தாங்க அவங்க டீம்ல. அந்த விக்கெட் வந்துச்சு பாத்தீங்களா? அதுக்கு வாயே தரல. தீபக் சார் லாஸ்ட்ல அடிச்சான் பாத்தீங்களா? அப்பதான் வந்து அப்படியே என்ன ஆத்தா மேல ஏறுற மாதிரி கத்துறான். அதுக்கு இந்த டி-ஷர்ட் போட்டு வந்த காரணம் மும்பை ஹேட்டர்ஸ். அப்படியே இங்க பாருங்க இவர் மேல என்ன முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம்.